அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழி பயில்களை நாம் தொடர்கிறோம். இப்பொழுது நாம் 309வது பக்கம் ஆங்கில நூலில் இருக்கின்றோம். அதில் ஒரு பத்தியின் இடையில் உள்ளது. இந்த இடத்துல முடிச்சு there must be an integral purity. வெறுமே அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் சுத்தமா இருந்த பத்தாது, வைட்டல் பிசிக்கல் எல்லாமே பியூரிட்டி கிளீன் பண்ணணும் அப்படின்னு படிச்சோம். அது எப்படிங்கிறத சொல்லுவாரு பாருங்க. இதை நல்லா கவனிச்சு வந்தீங்கன்னா தான் அந்த நமக்கு உண்மையான புரிதல் வர ஆரம்பிக்கும். அதனால கவனிங்க, புரிஞ்சுக்குங்க, அதை அப்ளை பண்ணக்கூடாது. Here also there is an interdependence. So, for the purification of each member of our being profits by the clarifying of every other. The progressive tranquilization of the emotional heart, helping, for instance, the purification of the understanding, while equally a purified understanding imposes calm and light on the turbid and darkened workings of the yet impure emotions. So here also there is an interdependence. இண்டிபெண்டன்ஸ் ஒன்று இருக்கு, டிபெண்டன்ஸ் ஒன்று இருக்கு, இன்டர்டிபெண்டன்ஸ் ஒரு வார்த்தை போடுறது. இண்டிபெண்டன்ஸ்னா சுதந்திரம், எதையும் சார்ந்து இல்லாமல். டிபெண்டன்ஸ்னா எப்பவுமே ஒன்றை சார்ந்து இருக்கு. இன்டர்டிபெண்டன்ஸ் ஒன்றை ஒன்று சார்ந்து இருத்தல். இந்த காலகட்டம்னா ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பொதுவாக அப்போ அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குங்கிற மாதிரி ஒரு காலகட்டம், அந்த மாதிரி கருத்து இருந்த காலகட்டம். அப்போ கணவன் வெளியே போய் உழைப்பாரு, சம்பாதிப்பாரு, அவர் தான் சோர்ஸ். வீட்டுல மனைவி இப்பெல்லாம் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லத்தரசியாக இருந்து சமையல் பண்ணி மற்ற எல்லா பணிகளும் வேலைக்கார வைக்கணும், அத்தனை வேலையும் அவங்க தான் செய்வாங்க. குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அவங்கள பள்ளிக்கு அனுப்புறதுன்னு சொல்லி எல்லா வேலையும். அப்போ சம்பாதிக்கிற வேலை அவங்க அதை இந்த பணத்துக்காக மனைவி அவங்களை சார்ந்திருப்பாங்க. ஆனா குடும்பத்தை, வீட்டையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிற தன்மையில கணவன் மனைவியை சார்ந்து இருக்கிறது. அப்ப அது அதுக்குதான் இன்டர் டிபெண்டன்ஸ் அந்த காலத்துல இருக்கும். இப்போ இவன் அடுத்த கட்டத்துக்கு 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிறாங்க, 2 பேரும் ஓரளவு. ஆனா இன்னைக்குமே பாத்தீங்கன்னா பல பெண்கள் வீட்டு வேலையும் செஞ்சு அல்லது சமையல் எல்லாம் செஞ்சு தேவையான உணவை இது பண்ணிட்டு அலுவலகத்திலும் போய் பணி பண்ற மாதிரி இருக்கு. ஆண்கள் அந்த அளவுக்கு இன்னமும் ஒரு சிலர் எடுத்துக்கிட்டாங்க. லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல கொஞ்சம் சமைக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க, சமைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. காலையில அவங்கதான் முதல்ல இதெல்லாம் அபூர்வமான, ஆனா அதுவும் இருக்கு. அந்த மாதிரிதான் மதர் பிரிச்சே பார்க்க கூடாது, இது உன் வேலை என் வேலைலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் அப்பவே அவங்க ஒரு வருஷம் முன்னாடி அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வருது. பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது இன்டர் டிபெண்டன்ஸ். அதுதான் இன்னொரு விஷயம். அது குழந்தைகள் எல்லாம் டிபெண்டன்ஸ் 100% டிபெண்டன்ஸ் பேரண்ட்ஸ். அது வெளிநாட்டுல எல்லாம் போனா ஒரு வயசுக்கு மேல சம்பாதிக்கிறது டிபெண்ட் ஆகுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால இந்த இன்டர் டிபெண்டன்ஸ் என்னன்னா ஒன்றை ஒன்று சார்ந்து இருத்தல். அப்போ மென்டல் பியூரிஃபிகேஷன் மட்டும் இருந்தா போதும், அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும். மற்றதெல்லாம் பியூரிஃபை ஆனாதான், வைட்டல் பியூரிஃபை ஆனாதான் பிசிக்கலும் மென்டலும், பிசிக்கல் பியூரிஃபை ஆனாதான் வைட்டல் அண்ட் மென்டல். அப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும் தன்மையை பார்ப்போம். Here also there is an interdependence. அது ஏங்கிறது அதுக்கு விளக்கமும் சொல்லுவாங்க. For the purification of each member of our being profits by the clarifying of each every other. அப்போ ஒவ்வொரு உறுப்பும், அதாவது நான் சொன்ன மாதிரி மைண்ட், பிசிக்கல், வைட்டல் எல்லாம் அது ஒவ்வொரு உறுப்பும் ஆஃப் அவர் பீயிங், நம்மளுடைய ஜீவனில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ப்ராஃபிட்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் போட்டா கூட ப்ராஃபிட்ஸ் வியாபாரத்துல அது பலன் பெறுகிறதுன்னு அர்த்தம். ப்ராஃபிட்ஸ் பை த கிளாரிஃபைங் ஆஃப் எவ்ரி அதர். மற்றதை கிளியர் பண்றதுனால, ஒன்றை ஒன்று சுத்தம் செய்வதால் அது இதாக இருக்கிறது. ப்ரோக்ரஸிவ் ட்ராங்குலைசேஷன் ஆஃப் தி இமோஷனல் ஹார்ட், ஹெல்பிங் ஃபார் இன்ஸ்டன்ஸ் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ட்ராங்குலைசேஷன் ஆஃப் தி இமோஷனல் ஹார்ட் அப்படின்னா, ட்ராங்குல் அப்படின்னா நீங்க ட்ராங்குலைசர்ங்கிற ஒரு வார்த்தையை போடுவாங்க. இந்த ட்ராங்குலைசர் அப்படின்னு சொன்னாலே புறக்க வைக்கக்கூடிய தத்துவம்.
அல்லது அமைதிப்படுத்தும். ரொம்ப வயலண்டா இருந்தாலும் டிரான்குலைசர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஈவன் யானையெல்லாம் மதப்பிச்சா கூட தூரத்துல இருந்து அதை வச்சு டிரான்குலைசர் பண்ணுவாங்க. அப்ப இமோஷனல் ஹார்ட், உணர்ச்சி மிகுந்த அந்த இதயத்தை அமைதிப்படுத்தினார். அது எப்படி ப்ரோக்ரஸிவ் டிரான்குலைசேஷன் அப்படின்னா முன்னேறி கொண்டே அந்த அமைதி என்பது அந்த அமைதியாகிக்கொண்டே இருக்கும். அந்த ஆன்மீகமா நல்லா வளர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. எந்த விதமான கோபத்துக்கோ வேற எதுவும் பயத்துக்கோ எல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. எந்த உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. ப்ரோக்ரஸிவ் டிரான்குலைசேஷன் ஆஃப் தி இமோஷனல் ஹார்ட் helping, for instance, the purification of the understanding. அப்போ புரிதலின் தூய்மைப்படுத்துதல் அந்த உணர்ச்சி இதயம் இருக்குல்ல அதை அமைதிப்படுத்துதல் நன்றாக உதவுகிறது. ஹெல்பிங் எடுத்து கொண்டு வரப்பட்டாங்க. அப்ப இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இல்லை, ஒரு அலுவலகருக்கு 2-3 பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப விட்டா சூடான விவாதத்துக்கு போயிடும். ஆனா அதுல ஒருத்தர் இந்த இதுல இருக்காரு, எமோஷனல் ஹார்ட்ல யூஸ்வலா அது மாதிரி இதுல நீ எப்படி சொல்லலாம்னு சொல்லி ஓங்கி கோபமா பேசும்போது உணர்ச்சி தான் முன்னாடி இருக்கும். இல்லாட்டி ஐயோ நம்ம ஏதாவது பேசிட்டா நம்ம வேலை போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் அந்த கோபம் ரெண்டும் இல்லாம அமைதியாக இருந்து அவர் சொல்றது கேட்கும் போது அவர் சொல்றது என்ன பாயிண்ட் இவர் கேட்க ஆரம்பிப்பாரு. நான் சொல்றத முதல்ல கேளுங்கிறப்போ அவர் ஏதோ முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, அதை நம்ம கேட்டு போக முடியும். மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம சொல்றதுன்னா ஒரு அப்பா பையனை எலக்ட்ரிசிட்டி போர்டு பில்லு கட்ட சொல்லியிருப்பாரு. அது கடைசி நாள் ஆச்சுன்னா ஃபியூஸ் எடுத்துருவாங்க, கரண்ட்டை இல்லாம எடுத்துருக்காங்க. அவன் காலேஜ் படிக்கிற பையன் யூஸ்வலா அந்த வயசு பசங்க இன்றும் அன்றும் என்றும் எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும். உடனே தம்பி நீங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு நான் அனுப்புவேன்ப்பா, உங்களுக்கு வேற வேலையில எனக்கு எக்ஸாம் வேற செமஸ்டர் வேற வருது, நீங்க வேற என்ன போய் கட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்களா, எப்படி நான் கட்டுறது, எனக்கு எங்க டைம் இருக்கு இந்த மாதிரி. இல்லப்பா நான் பணத்தை கட்டிட்டேன், சொல்லதான் கொடுத்த நீ போக வேண்டாம், நானே போய் கட்டுறேன், இதுல இன்டர்நெட்ல புதுசா இதுல கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த தம்பி ஒரு நிமிஷம் அந்த எமோஷனல் ஹார்ட்டை அமைதியா இருந்து அப்ப என்ன இதுதான் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா மற்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம முழுமையா கேட்கறதே இல்லை. அரைகுறையா கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு நம்ம வருத்தத்துக்குள்ள இது பண்றோம், அந்த கோபத்துக்கு இடம் கொடுத்தோம். அதுதான் அந்த அப்பா இல்ல நான் கட்டிட்டு ஆகும் சரி சரி அப்படின்னு அவன் போறோம். அப்ப இந்த டிரான்குலைசேஷன் ஆஃப் தி எமோஷனல் ஹார்ட் ஹெல்பிங், ஃபார் இன்ஸ்டன்ஸ் அது புரிதல் இருந்திருக்கும். புரிதல் தான் அந்த கோபத்துக்கு அவனுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி பேசிட்டு வரலாம். இதுதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அடுத்தது while equally a purified understanding imposes calm and light on the turbid and darkened workings of the yet impure emotions. இப்போ அங்க முதல்ல ப்ரோக்ரஸிவ் டிரான்குலைசேஷன் ஒரு வார்த்தை போட்டாரு. நீங்க அந்த வார்த்தை பாருங்க, ப்ரோக்ரஸிவ் டிரான்குலைசேஷன். அப்ப அது அந்த அமைதி இருக்கு, அது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கு. இன்னைக்கு அமைதி நாளைக்கு அமைதி ப்ரோக்ரஸிவ் டிரான்குலைசேஷன் ஆஃப் எமோஷன் பியூரிஃபைட் எமோஷனல் ஹார்ட்டா இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்ப இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா while equally a purified understanding, அப்போ அதே அளவுக்கு அது எப்படி புரிதலுக்கு உதவுதோ தூய்மையான அமைதியான இதயம், உணர்ச்சிகள் ஒரு நார்மலாகி அமைதியாக இருக்கக்கூடிய இதயம், அதே போல பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் தூய்மைப்படுத்தப்பட்ட புரிதல் இருக்கு இல்லையா, imposes calm and light on the turbid workings and darkened workings of the impure emotions. அப்போ உணர்ச்சிகள் இருக்கு, அந்த உணர்ச்சிகள் இன்னும் தூய்மைப்படுத்தவில்லை, அதனால இம்பியூர் இமோஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு மாசுற்ற ஒரு உணர்ச்சிகள் சொல்லலாம், உணர்ச்சிகள் சொல்லலாம். அது எப்படி இருக்கு, டர்பிட் அண்ட் டார்க்கன் ஒர்க்கிங்ஸ். டர்பிட் அப்படின்னா குழப்பமான அர்த்தம், டார்க்கன்னா இருளான. அந்த குழப்பமான இருளான அந்த தூய்மையற்ற மாசுற்ற அந்த உணர்ச்சிகளுடைய இயக்கங்களின் மேல் இந்த தூய்மைப்படுத்தப்பட்ட அந்த புரிதல் இருக்கு இல்லையா, அது அமைதியையும் ஒளியையும் பாய்ச்சும். இட் இம்போசஸ், செலுத்தும், இம்போஸ்னா வலியுறுத்தும்னே சொல்லுவோம். Okay, while equally a purified understanding imposes calm and light on the turbid and darkened workings of the yet impure emotions. இது ரொம்ப அழகானது. அப்போ ஒரு பக்கம் அமைதியான இதயம் நல்ல புரிதலை தரும், நல்ல தூய்மைப்படுத்தப்பட்ட புரிதல் அமைதியான இதயத்தை தரும். இதுதான் அதுக்குரிய பொருள்.
Here also there is an interdependence. For the purification of each member of our being profits by the clarifying of every other, the progressive tranquilization of the emotional heart, helping, for instance, the purification of the understanding, while equally a purified understanding imposes calm and light on the turbid and darkened workings of the yet impure emotions. The next sentence, Paula. It may even be said that while each member of our being has its own proper principles of purification, yet it is the purified understanding that in man is the most potent cleanser of his turbid and disordered being, and most sovereignly imposes the right working on his other members. படிக்கிற முன்னாடி வசந்தாமா அந்த சென்டென்ஸ் ஒரு தடவை படிக்க நான் வந்துடுறேன் ஒரு நிமிஷம். அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே படிக்குவோம். இல்ல இப்போ அந்த ஹைலைட் பண்ணுங்க. It may even be said. Okay, thank you. It may even be said that while each member of our being has its own proper principles of purification, yet it is the purified understanding that in man is the most potent cleanser of his turbid and disordered being, and most sovereignly imposes the right working on his other members. Thank you, ma'am. இப்போ நான் எதுக்கு எதுனா அந்த டர்பிட் வந்து 2 தடவை வந்துருச்சு. அதை வந்து நம்ம பார்த்துருவோம். டர்பிட் அப்படின்னா அது கிளவுடி, ஒரு மேகமூட்டம் போல. ஓகே, மப்பாக இருக்கிறது, மப்பு மந்தாரமான்னு சொல்றாங்க. அப்புறம் மடியில சேரு, மத்தினால அப்படிதான் கலங்கிய. The turbid water overflowed the banks of the river. சொல்லுங்க வசந்தமா. சார் அந்த கலங்கள் அதுதான் சொல்ல வந்தேன். சால்கிரியோட நேச்சர் டிஸ்கிரைப் பண்ணும்போது இஷ்யூ கேண்டோல there was not a single turbid wave in her mind. அந்த டேல அவ்வளவு பெரிய calamity she is going to encounter. ஆனா அவ ரொம்ப கிளியரா இருக்கா because of the great support she derived from yoga. Thank you so much. அப்போ இதுல having a sediment of foreign particles, heavy, dark or dense or smoke or fog, இது எல்லாமே வந்து ஒரு heavy smoke, heavy fog, dark, என்னன்னு தெரியாம ஒரு குழப்ப நிலை தான் மடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டர்மாயில்ங்கிற வார்த்தைக்கே வந்துட்டு அந்த டர்பிட்ல இருந்து தான் வருது. ப்ராபப்ளி இந்த கிட் டர்பன் போடலாம். ஓகே, மடி ஒப்பேக்னா சரியா இருக்காது. இட்ஸ் a liquid clouded with a suspension of particles. ஸோ நம்ம வந்து குழம்பிய குட்டை இதெல்லாம் சொல்லுவோங்க, அந்த மாதிரி ஒரு நிலையதான் டர்பிட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சென்டென்ஸ் வரும். இப்போ அவங்க படிச்சதுல it may even be said that while each member of our being has its own proper principles of purification, yet it is the purified understanding that in man is the most potent cleanser of his turbid and disordered being, and most sovereignly imposes the right working on his other members. It may even be said that while each member of our being has its own proper principles of purification. அப்போ பிசிக்கலுக்குன்னு ஒரு பியூரிஃபிகேஷன் தான் இருக்கு. நீங்க யோகால கேட்டீங்கன்னா அந்த நேத்தின்லாம் சொல்லுவாங்க, ஜல நேத்தின்னா. இப்ப மூக்கை கிளீன் பண்றதுன்னா இப்படி ஒரு இது மாதிரி இருக்கும், டியூப் இருக்கும். நம்ம கெண்டி மாதிரி வச்சுக்கலாம். ஆனா கெண்டி வந்து இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, சுடு தண்ணி, அதுல வந்து கல்லுப்பு போட்டு ஒரு தாங்கரம் சூட்டுல வச்சு இப்படி கொடுத்தோம்னா இதுல போய் இப்படி வந்து இந்த பக்கம் மூக்கு கிளீன் பண்ணும், இந்த பக்கம் போனா மூக்கு கிளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு நூல், அந்த துணி, கத்தீட்டர்லாம் சொல்லுவாங்க. ஒரு அந்த டியூபை மூக்குள்ள விட்டெல்லாம் மட்டும் இப்படி வர விட்டு அப்படி மூக்கை அப்படி கிளீன் பண்ணுங்க. அப்போ தூக்குறப்போ எல்லா பார்த்து சுத்தமாகும். பிராணாயாமம் பண்ணும்போது அந்த மூச்சு பயிற்சி மூக்கு மட்டும் நான் சொல்லுவேன். நம்ம தினம் பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, இதெல்லாமே பியூரிஃபிகேஷன் தான். இவன் ஆவி பிடிக்கிறது கூட நம்ம ஸ்வெட் போர்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ற பார்த்தோம். இப்படி பல வகையான சோப்பு போடுறது ஒரு வகையான சுத்தம். இப்படி இப்ப சொல்லிட்டே போலாம்.
எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போதும் அது ஒரு வகையான பியூரிஃபிகேஷன் தான். அப்போ உடலுக்கு உண்டானது இது மேல் பகுதியில இருக்கிற சுத்தம். அப்புறம் சொல்லுவாங்க வாரத்துக்கு ஏதாவது ஒரு நாளுக்கு 2 நாள் வேலை, ஒரு நாள் மாதத்துக்கு 2 வேலைன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு நாளைக்கு 2 நாள் சித்த மருத்துவத்துப்படி 2 வேளை மலம் கழிக்கணும்னு இருக்கும். அப்போ வந்து அதாவது மலச்சிக்கல் தான் ஆதி நோய், மற்றதுதான் மீதி நோய். மலச்சிக்கல் போனாலே அவங்களுக்கு எந்த நோயும் வராதுங்கிறது அதோட விஷயம். அப்ப அதே மாதிரி வாரத்துக்கு 2 நாள்னா 2 வேளை கண்டிப்பா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நம்ம டிராபிக்கல் கண்டிஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் நம்ம ஆண்கள் ஆனால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும், பெண்கள் ஆனால் செவ்வாய் வெள்ளின்னெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஆட்டுக்கு இருமுறைன்னு சொல்லுவாங்க. அது பேதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் போனாலும் முதல்ல பழைய மருந்து அந்த நச்சு டீடாக்சிஃபை பண்ணிட்டு தான் மற்றது எல்லாமே பண்ணுவாங்க. இதெல்லாமே வந்துட்டு பியூரிஃபிகேஷன். இதை வந்து நம்ம பாடி பத்தி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வயிற்றுல பியூரிஃபிகேஷன் பிராணாயாமம் பண்ணவே உங்களுக்கு உணர்ச்சி அடங்க ஆரம்பிக்கும். பல வகையான பிராணாயாமங்கள் இருக்கின்றன. கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா பிரம்மை எல்லாம் வச்சுட்டுலாம் செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சு செய்வாங்க. வாயை மூடி, கண்ணை மூடி, காதை மூடி, அது அப்படின்லாம் சொன்னா அந்த தேனியுடைய ரீங்காரம் கேட்கும். அந்த ரீங்காரத்தை வச்சு செய்யும் போதும் மூளையில தெளிவு வரும். இது வந்து ஆனா ஒரு தகுந்த குரு கிட்டதான் அதை கத்துக்கணும். இது ஒரு இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா வயிற்றல் இதாகும். வயிற்றல எப்படி பியூரிஃபை பண்றதுன்னு இருக்கும். நம்மளே நம்ம அப்சர்வ் பண்றது அப்படின்னா இருக்கும். அப்புறம் மைண்டுக்கு வந்து மெடிடேஷன் இருக்கு. இந்த அது பண்ண அதோட பியூரிஃபிகேஷன் வரும். அனாலிசிஸ் நிறைய விஷயம் இருக்கு. அதனாலதான் each member of our being has its own proper principles of purification. அப்ப மனதுக்கு ஒரு வகையான தூய்மைப்படுத்தும் கொள்கைகள், தன்மைகள், அப்புறம் வயிற்றல் பிராணனுக்கு வந்து தூய்மைப்படுத்தும் தன்மைகள், உடலுக்கு தூய்மைப்படுத்தும் தன்மைகள் எல்லாமே இருக்குது. Yet it is the purified understanding that in man is the most potent cleanser of his turbid being and disordered being. அப்போ வந்து இருக்கிற இதுலயே பியூரிஃபிகேஷனே பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் மனிதனில் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க ஒரு தூய்மைப்படுத்தும் ஒரு கருவின்னு சொல்லலாம். அது எப்படிப்பட்ட ஜீவனா நம்ம இருக்கும்? ஒரு குழப்பமான ஒழுங்கற்ற டர்பின்னா அந்த குழப்பமான பார்த்துட்டோம். டிஸ்ஆர்டர்னா ஆர்டர்னா ஒழுங்காக இருக்கிறது. ஒழுங்குனா வெறுமனே இந்த அறம் சார்ந்த ஒழுக்கம் இல்லை. எதையுமே சொல்லுவாங்கல்ல, சில பேர் வந்து மேல டேபிள் நீட்டா இருக்கும், ஆனா டிராயர் வந்து போட்டு ஒரு போர்க்களம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம அதை வந்து நீட்டா எடுத்து வைக்கிறது அது ஒரு தன்மை. அந்த மாதிரி ஒழுக்கம் அர்த்தம் இருக்கு. ஆனா நமக்குள்ள அந்த மாதிரி ஒழுக்கெல்லாம் இல்லை. டிஸார்டர்ட் பீயிங். இதெல்லாம் சுத்தம் பண்றதுன்னா பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மோஸ்ட் பொட்டன்ட் கிளென்சர் and most sovereignly imposes their right working on his other members. இப்போ மைண்ட் என்ன பண்ணும்? ஒரு அரசன் போல, சாவரின் அப்படின்னு சொன்னாலே அந்த அரசனை தான் பிடிக்கும், ஆளும் தன்மையை பிடிக்கும். அது வந்து இம்போஸ் பண்றதுனாலே வலியுறுத்தும். தேர் ரைட் ஒர்க்கிங் தான் வைட்டலோட ரைட் ஒர்க்கும் பிசிக்கலோட ரைட் ஒர்க்கிங் ஆன் திஸ் அதர் மெம்பர்ஸ். அப்போ மற்ற உறுப்பினர்களுடைய சரியான பணியை செய்வதற்கு இது படும். It may even be said that while each member of our being has its own proper principles of purification, yet it is purified understanding that in man is the most potent cleanser of his turbulent, disordered being and most sovereignly imposes their right working on his other members. இதை வேற மாதிரி பார்க்கறதுனா, இப்போ ஒரு தாத்தா பாட்டி வீட்டுல இருக்காங்க, அப்புறம் அப்பா அம்மா இருக்காங்க, அடுத்த 3வது தலைமுறை பேரம் பேட்டிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தாத்தா பாட்டி நிலைமையை வந்து நீங்க நல்லாவே யோசிச்சு பார்த்தா ஒரு அனுபவம், அறிவு எல்லாமே இருக்கும். அப்போ வந்து இப்போ குழந்தை வந்து நல்லா பொருட்டா கட்டிட்டு இருக்கு, இல்ல எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுது. வைட்டலோட ஒரு ப்ரெஷர், ஒரு பிசிக்கலும் இது பண்ணும். ரெண்டும் சேர்ந்து ஒரு கேட்கும்போது அம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, அப்பா வேண்டாம் ஐஸ்கிரீம் இப்போ வேண்டாம்னு திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இது வைட்டல் மாதிரி அவங்க நடந்துருக்கு. இதை தாத்தா பாட்டி வந்து அன்பாவும் நடத்துவாங்க, ஆனா வலியுறுத்துறது வேற மாதிரி வலியுறுத்துவாங்க. வேண்டாம், நான் உனக்கு என்ன பிடிச்ச ஐஸ்கிரீமா 1 இல்ல 2 3 வாங்கிட்டாலும் தொண்டை வலி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மோஸ்ட் பொட்டன்ட் கிளென்சர். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
இன்னொன்னு அப்பா அம்மா அடிக்கும் போது வேணாம் பையன் அடிக்காதுன்னு சொல்லி ரொம்ப செல்லம் கொடுக்குற தாத்தா பட்டி இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம, அதனால இன்னொன்னு சொல்லுவாங்க ஆயா அப்படின்னு சொன்னா ஆயமாட்டாள். ஆயமாட்டாள்னா அவனோட தப்பு சரியெல்லாம் பேர குழந்தைங்களோட பார்க்காம அப்பா அம்மா மிரட்டோட விட்டு நீ எப்பப்பா நீ ஒரு குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணு எனக்கு தெரியாதா, நீ போய் அந்த குழந்தைய மறக்கிறேன்னு சொல்லி ஆயாமல் தடுப்பவன் தான் நான் ஆயான்னு சொல்றதெல்லாம் ஒரு மீனிங் ஒன்று சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் சரிங்களா. ஆனா நான் சொல்றது ரொம்ப டிக்னிஃபைடு, அதாவது உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படாம இது பண்றோம். ஓகே. வசனமா கை தூக்கு நீங்க சொல்லுங்கம்மா. சாரி சார், அந்த டர்பிட் அதுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் எல்லாருமே அந்த கெமிஸ்ட்ரியில கொஞ்சமான அந்த சொல்யூஷன்ஸ் மிக்ஸ் பண்றத பார்த்திருப்பாங்க. அது சென்ட்ரிஃபியூஜ்ல வச்சா பிரிசிபிரேட் தனியாவும் லிக்விட் தனியாவும் வரும். சில இதெல்லாம் அப்படி பிரிசிபிரேட் பண்ணாததெல்லாம் டர்பிட், அது ரியாக்ஷன் இல்ல, அதெல்லாம் டர்பிட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ வசந்தாமா சொன்னதோட இது இப்படி இருக்கு. டர்பிட், சென்ட்ரிஃபியூஜ் இதெல்லாம் போட்டு, சென்ட்ரிஃபியூஜ்னா அப்படி சுத்துற ஒரு மிஷின், அது இதுதான் சென்ட்ரிஃபியூஜ். அது இப்படி கடன்னு சுத்தும். அப்போ அது இதாகி ஒரு சில நிற்கும், ஒரு சில தெளியுங்கிறது தான் வசந்தாமா சொல்றது. கரெக்டா வசந்தாமா? இந்த பாயிண்ட் கரெக்டா பாத்துட்டீங்களா? ஆமா சார், அந்த கிளியர் பிரிசிபிடேட் வராம குழப்பமாவே இருக்கும் சில சொல்யூஷன், சில ரியாக்ஷன்ஸ். அதுதான் டர்பிட். ஓகே. இப்போ இதான் நேத்து நம்ம படிச்சிட்டோம். அதாவது அந்த 4-5 வரிகள் தாண்டி போய் இதை படிச்சேன். ஏன்னா இது ரொம்ப வலியுறுத்துற மாதிரி, ரொம்ப பஞ்ச் லைன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பஞ்ச் லைன் சொல்லுவாங்க. Knowledge, says the Gita, is the sovereign purity. Light is the source of all clearness and harmony, even as the darkness of ignorance is the cause of all our complaints. Knowledge, ஞானம் என்பது சாவரின் பியூரிட்டி. இப்ப சாவரின்னா நான் சொன்ன ஆளும் தன்மை வலி, ஒரு ரொம்ப வலிமையானது, வலுவானது, எப்படி வேணாலும் நம்ம சொல்லுவோம். அப்ப ஆனா அதுக்கு அப்படியா அந்த மாதிரி சொன்னா தமிழ்ல தமிழ் மாதிரி தெரியாது. ஆளும் தன்மை மிக்க தூய்மை அப்படின்னு சொன்னா அது என்ன ஆளு அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு நமக்கு வேற மாதிரி அதே பொருள் அல்ல, அதோட சாராம்சம் எடுத்துக்கிறது என்னன்னா பத்தரை மாற்று தூய்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவ்வளோ அதுக்கு மேல தூய்மையா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா அவர் 10 மாத்து தங்கம் அப்படிம்பாங்க. இப்போ திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் அப்படிதான் தங்களை சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைமார்கள நாங்க 10 மாத்து இது 10 ஒரு மாத்து குறைவு 2 மாத்து குறைவுலாம் சொல்லக்கூடிய தன்மை நமக்கு. அது ஒரு குவாலிட்டி மெஷர்மெண்ட் மாதிரி. அப்ப இது சாவரின் சாவரனுக்கு 10 மாத்து நேரடி இது கிடையாது. ஆனா இந்த சவரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சவரன்கிறது கூட இந்த பவுனுக்கு நம்ம ஒரு சவரன் எவ்வளவுன்னு கேட்கணும். அது ஏன் அந்த சவரன் வந்ததுன்னா அந்த ஒரு காலத்துல பிரிட்டிஷ் சாவரின்கிற அந்த ராஜாவோட பணமோ ராணியோட பணமோ இந்த தங்க காசுக்கே சவரன்கிற பெயர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு விஷயம். நாலேஜ் சேஸ் த கீதா இஸ் த சாவரின் பியூரிட்டி. தூய்மையா இருக்கும். தூய்மையா இருக்கிறது என்ன பண்ணுவோம், மற்றது மேல ஆளுமை செலுத்தக்கூடிய தன்மை உள்ள ஒரு தூய்மை. அதுக்கு என்ன சொன்னாங்க, லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் கிளியர்னஸ், லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஹார்மனி. அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம தான் அன்னைக்கு போன தடவை நேற்று சொன்னது, நம்ம இந்த அடிப்படை கல்வி எல்லாத்துக்கும் இருக்கணும், அவங்க பேர்ல கையெழுத்து போடவாது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை முதல்ல கேரளத்துல பண்ணி 100க்கு 100 இப்ப எல்லாமே 100க்கு 100 ஏழ்மையற்ற மாநிலமாகவும் அது மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம். இங்க தமிழ்நாட்டுல அது ஒரு 90கள்ல 80கள்ல நடக்கும் போது அறிவொளி இயக்கம் தான் அதுக்கு பேர் வச்சாங்க. அப்ப அறிவு என்றால் ஒளி, ஒளி என்றால் அறிவுங்கிறது நமக்கு புரியும். அதனால அறிவொளி. இப்ப லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் கிளியர்னஸ் அண்ட் ஹார்மனி. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு சாலையில முழுமையான அந்த ஒளி இருந்துச்சுன்னா அது நம்ம பார்த்துருக்கோம். ஒரு காலத்துல நீங்க பெரியவங்க எல்லாம் நம்ம போட்டுகள் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு எனக்கு தெரியல குழுவுல. அதாவது ஒரு காலத்துல சொல்லுவாங்க, ஒரு விளக்கு தூள் இருக்கும், இப்படி இந்த கண்ணாடி இப்படி ஷேப்பு. அந்த இதுல பாத்தீங்கன்னா
எண்ணெய் விளக்கு ஏற்றுவாங்க. ஒரு ஆள் வந்து டெய்லி ஒவ்வொரு விளக்கா ஏத்திட்டு இருப்பாங்க. ஓகே, அது இந்த மாதிரி இருந்திருக்காது. அதுல வந்து ஆயில் போட்டுதான் திரி வச்சு ஏத்துறதுன்னு ஒரு ஆள் இருந்திருக்காரு. சொல்லுங்க வசனாமா. சார் ரொம்ப நாள் முந்தி ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல சின்ன ஸ்டேஷன்ல இதெல்லாம் இருக்கும். விலை லைட்டாவே இருந்திருக்குன்னு சொல்றீங்களா? நான் அதுக்கு வேணா ஒண்ணு சொல்லலாம். நம்ம என்னன்னா 2 விஷயம் சொல்லலாம். ஒண்ணு வந்து இந்த சைக்கிள் லைட்டும் அந்த மாதிரி இருந்தது. திரியோட இது போட்டு மண்ணெண்ணெய் போட்டு. இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன ரயில்வே ஸ்டேஷன்ல சிவப்பு விளக்கு பச்சை விளக்கு வந்து அந்த ஒரு பக்கம் சிவப்பு கண்ணாடி இருக்கும், இன்னொரு பக்கம் பச்சை அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு அவங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி உள்ளுக்குள்ள ஒரு விளக்கறியும் ரயில்வே என்ஜினுக்கு காட்டுற மாதிரி சிவப்பு தெரியா பச்சை தெரியாது. ஆனா அந்த ஒளி இருக்கும். இத வந்து நம்ம இப்ப இல்ல, பூம்புகார் காலத்திலேயே நாளங்காடி அல்லங்காடின்னு இருந்திருக்கு. இப்போ பகல் நேரங்கள்ல கொடிகள் இருக்குமா, அந்த கொடிகள் வந்து இது வந்து கூல வடிவம்னு சொல்லுவோம். கூலம்னா அந்த தானியங்கள் எல்லாம் கூலம் தான் தமிழ்ல சொல்லுவோம். அதுல இருந்து அவனுக்கு வந்து சம்பளமா கொடுத்து அந்த காலத்துல கூலி கொடுத்தது அந்த தானியத்தை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு சிஓஓ எல்இஓன்னு இங்கிலீஷ்ல சொல்ற கூலியும் சரி, ஹிந்தியில வந்து அது ஹிந்தி வார்த்தை மாதிரி நம்ம போடுறோம். ஆனா அது தமிழ் சொல்ல அது கூலிங்கிறது. அந்த கூலம் வழியா அதுக்கெல்லாம் ஒரு வகையான கொடியாம். அந்த கொடியை பார்த்தா இது இந்த மாதிரி கிடையாது தெரிஞ்சுக்கலாம். அது வந்து பகல் நேரத்துல அல்லுன்னா அல்லும் பகலும் உழைக்கிறோம் அப்படின்னா இரவுன்னு சொல்லுவோம். இப்ப அல்லங்காடின்னு சொல்லும்போது அப்பெல்லாம் பல வண்ண விளக்குகளை வச்சிருந்திருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஏடி ஏறி விளக்கு ஏத்துறாரு பாருங்க, வலது பக்கம் தெரியுதுங்களா? இந்த பப்ளிக் லைட்டிங் வாஸ் ரோல்டு அந்த மாதிரி ஒரு காலத்துல இருந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வந்துட்டு அப்ப லேம்ப்ங்கிறது புயல் அடிச்சா கூட எரியுங்கிற பொருள்ல தான் அதெல்லாம் இருக்கு. ஓகே, அப்போ லைட் தான் வந்துட்டு இஸ் சோர்ஸ் ஆஃப் ஆல் கிளியர்னஸ் இருக்கும். அந்த சாலையில இப்ப ஒரே இருளா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது பழக்கம் இல்லாத ஒரு ஊருக்கு போனீங்கன்னா அந்த பள்ளம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அத ஒரு ஏதோ ஒரு ரூமே இருக்கும்போது, ஏதோ ஒரு புது வீட்டுக்கு போறோம், ஒரு இடத்துல வந்து திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு, அது எது எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. அதே லைட் இருந்ததுன்னா இது இங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும். லைட் மீன்ஸ் கிளியர்னஸ், லைட் மீன்ஸ் ஹார்மனி. அது வந்து ஒரு அதற்குரிய பொருட்களை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சுமூகம் இசைவு அதுல இருக்கும். அறிவு இருந்தாலும் உண்மையிலே அது இருக்கும். இப்ப வந்து வேற யாருமே நம்ம எடுத்துக்க வேண்டாம். இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலே இந்த 33 வால்யூம் இருக்கும். ஒவ்வொன்றை பத்தி நம்ம வந்து நாள் கணக்கா ஆண்டு கணக்கா பேசலாம். இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம பேசும்போது பார்த்தா இத வந்து யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு, இது தமிழ்ல சொல்றோம். இங்கிலீஷ்ல சிந்தசிஸ் ஆஃப் யோகா. இப்ப பல வகையான யோகங்கள் இருக்கு, அதை வந்து ஒருங்கிணைத்தல். ஆனா அதை போட்டு சும்மா பிண்டம் பிடிக்கிற மாதிரி இல்லாம தெளிவாக அதில் நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப முதல்ல முன்னுரையில 5 அத்தியாயங்கள், அதுக்கு பிறகு வந்துட்டு கர்மயோகம், அதுக்கு பிறகு இப்ப நம்ம படிக்கிற ஞான யோகம், அதுக்கப்புறம் பக்தி யோகம். இந்த 3 முடிச்சுட்டு 4வது பகுதியில தான் உங்களுக்கு யோகா ஆஃப் செல்ஃப் பர்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய யோகா ஆஃப் செல்ஃப் பூரண யோகத்துடைய பகுதி. இந்த 4 படிச்சீங்கன்னா தான் இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்னன்னு தெரியும். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் மீண்டும் மீண்டும் சொன்னா அஸ்திவாரம் போடுற வேலை மட்டும்தான் பண்ணுது. ஆனா அதுதான் 3 பகுதிகள் அஸ்திவாரம். அந்த 3 பகுதி பண்ணிட்டு யூஸ்வலா நம்ம இன்ஜினியரிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன வரும், அந்த எவ்வளவு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு மேல உயரமா கட்டடம் கட்டுவாங்க. ஆனா இங்க ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு, இது யோகா ஆஃப் செல்ஃப் பர்ஃபெக்ஷன். ஆனா கீழே அஸ்திவாரம் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை நம்ம நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் பூர்ண யோகம் நமக்கு நல்லாவே புரிஞ்சு செய்ய முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு என்ன இருந்திருக்கு, ஒரு கிளியர்னஸ் இருந்திருக்கு, கிளாரிட்டி. அதை ஹார்மனைஸ் பண்ணாரு, எது எங்கெங்க போடணும். இந்த நாலேஜ் இருந்தங்காட்டுனால்தான் அந்த வந்துட்டு லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப். இப்ப நம்ம படிக்கும் போதே நமக்கே தெரியுது இல்லையா, முன்னெல்லாம் இப்ப நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு 400 பக்கங்கள் தாண்டிட்டோம்னு சொல்லுவோம். சரிங்களா? நிச்சயமா ஒரு 900 பக்கம் இருக்கு. 400 பக்கங்கள் நம்ம இந்த பக்தி யோகம் கர்ம யோகத்திலையும் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 400 பக்கத்துக்கு குறையாம குறைஞ்சது 300 பக்கம் படிச்சிருக்கோம். அதனால நமக்கும் புரிதல் வந்து இப்ப அவருடைய இங்கிலீஷும் அவருடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு புரியும். எல்லாத்துக்கு மேல சாவித்திரி எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க.
சாவித்திரி படிக்கவே நம்மளுடைய மூளையில ஒரு தெளிவு வரும், அதுக்குரிய புரிதலும் வரும். அதுக்கு ஆப்போசிட் இப்ப வந்து லைட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் கிளியர்னஸ் அண்ட் ஹார்மனி ஈவன் ஆஸ் ஈக்குவல் இது அது எப்படி இருக்கோ அது இதுவும் இப்படி இருக்கும். As darkness of ignorance is the cause of all our stumblings. The light is the source of all clearness. Light is the source of all harmony. அங்க வந்து ஒளி வந்து தூய்மைக்கும் இசைவுக்கும் ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது அங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து இருள், எந்த இருள்? அறியாமை என்ற இருள். அதுதான் எதற்கு காரணமா இருக்கு? இஸ் காஸ் ஆஃப் ஆல் அவர் ஸ்டம்பிளிங்ஸ். எல்லா தடுமாற்றங்களுக்கும் அதுதான் காரணம். சரிங்களா? அப்போ வந்து அந்த டார்க் அப்ப எவ்வளவு அழகா அதுக்கு ஆப்போசிட், அறிவொளிக்கு ஆப்போசிட் அறியாமை எனும் இருள். அறிவொளி, அறியாமை, இருள். அது வந்து எல்லா தடுமாற்றங்களும் அதுவே தட்டு தடுமாறுங்க. அது உண்மைதானே? யோசிச்சு பாருங்க. தெரிஞ்ச ரூம் தான் நம்ம அப்படியே போயிடுவோம், நமக்கு தெரியாதது எங்க இருக்கு. தெரியாத ஒரு இடத்துக்கு போனோம்னா பள்ளம், ஒரு பயந்துட்டே தான் போவோம். அது அந்த பள்ளம் இருக்குமா, பெரும் பள்ளம் இருக்குமா, என்ன எதுன்னு தெரியாம அப்படி ஸ்டம்பிளிங்ஸ் இருக்கும். சரி, அப்படி தடுமாறும். அதாவது சின்னதா ஒரு சில வீடுகள்ல ஏதோ வாஸ்து காரணம் இப்படி கம்மி வச்சு பண்ணிருப்பாங்க. பெரிய படியாதுன்னா அதுவே நம்ம கால் வைக்கும் போது தட்டி விட்டுரும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். So knowledge, says the Gita, is the sovereign purity. Light is the source of all clearness and harmony, even as the darkness of ignorance is the cause of all our stumblings. இப்ப அடுத்தது வந்து லவ் பத்தி சொல்றாரு. பக்தி இது. Love, for example, is the purifier of the heart, and by reducing all our emotions into terms of divine love, the heart is perfected and fulfilled. Yet, love itself needs to be clarified by divine knowledge. அப்ப அன்பு, பக்தி எப்படி நீங்க வேணா சொல்லலாம். இதை எடுத்துக்காட்டுக்காக அன்பு எடுத்துட்டோம்னா, இப்ப அந்த அறிவொளி என்ன பண்ணுதுன்னு சொல்றது, is the purifier of the heart. அன்பு என்ன பண்ணும்? இதயத்தை தூய்மைப்படும். And by reducing all our emotions into terms of divine love, நம்முடைய எல்லா உணர்ச்சிகளையும் அப்படி மற்றதுல இருந்து விலக்கி அது குறைத்து கொண்டு வந்து இறை அன்போடு மட்டும் நிறுத்துவது. வெறும் இறை அன்பு மட்டும் இருக்கு. இப்ப நம்மளுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசமா இருக்க சொல்லுவோம். நம்ம வந்து குடும்பத்துல இருந்ததுன்னா மகன் பேர் பாசம், மகள் பேர் பாசம், மனைவி பேர் பாசம், கணவன் பேர் பாசம், அப்படி மற்ற உறவினர்கள், தந்தை மேல், தாய் மேல் எல்லா வகையான பாசமும் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு தமிழ்ல பாசம் தான் வழக்குன்னு வருது. இங்கிலீஷ்ல அஃபெக்ஷன்னா அதை அஃபெக்ட் பண்ணுவோம். லவ் அப்படி கிடையாது. அன்பு வந்து அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கும். அந்த பூரா இறை அன்பாக நம்ம நடைமாற்ற வேண்டும். ஸோ பை ரெடியூசிங் ஆல் அவர் இமோஷன்ஸ் இன்டு டர்ம்ஸ் ஆஃப் டிவைன் லவ், த ஹார்ட் இஸ் பெர்ஃபெக்டட், த ஹார்ட் இஸ் ஃபுல்ஃபில்ட். இந்த இதயம் வந்து செம்மைப்படுத்தப்படுகிறது, பூரணப்படுத்தப்படுகிறது, முழுமையாகிறது. இதயம் வந்து நிறைவேற்றம் அடைகிறது. இதயமாக அன்பாக இருக்கிறது. ஆனால் இருந்த போதிலும் love itself needs to be clarified by divine knowledge. அப்போ அந்த அன்பும், அதாவது அன்பு என்ன பண்ணுது? இதயத்தை தூய்மைப்படுகிறது. அந்த அன்பை தூய்மைப்படுத்த என்ன வேணும்? இறை ஞானம் வேண்டும். அதான் இங்க இருக்கிற love itself needs to be clarified by the divine knowledge. The divine knowledge இல்லைன்னா என்ன ஒன்று சொல்லுவாங்க. அடுத்தது அதுல உடனே ஒன்று. The heart's love of God may be blind, narrow, and ignorant, and lead to fanaticism and obscurantism. It may, even when otherwise pure, limit our perfection by refusing to see Him except in a limited personality and by recoiling from the true and infinite vision. So, புவனேஸ்வரிமா, நீங்க அதை படிக்க ஸ்கிரீன்ல இருக்கிறத படிக்க முடியுமா உங்களால? இப்போ வாசிக்கிறேன் சார். இதுல மெதுவா படிங்க, நான் இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். The heart's love of God may be blind, narrow, and ignorant, and lead to fanaticism and obscurantism. It may, even when otherwise pure, limit our perfection by refusing to see Him except in a limited personality and by recoiling from the true and
infinite vision. Thank you, sir. இதுக்கு சரி முதல்ல அந்த விளக்கம் சொல்லிடுற சென்டென்ஸ்க்கு. The heart's love of God may be blind. அப்ப அந்த இறைவ மேல் செலுத்தக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அந்த இதயம் செலுத்துகிற அன்பு, அந்த பக்தி கண்மூடித்தனமாக கூட்டுத்தனமாக இருக்கலாம். மேபின்னு ஒரு வார்த்தை போடுறாரு. And that love of God may be narrow. அது குறுகியதாக இருக்கலாம். The love of God may be ignorant. அறியாமையில் இருக்கலாம். So அது மூணு புறம் பிளைண்ட், நேரோ அண்ட் ignorant. அப்ப இந்த மாதிரி மூணு இருந்தா என்ன வரும் அப்படின்னா, லீட் டு ஃபெனட்டிசிசம். ஃபெனட்டிசிசம் வெறி. அதான் அந்த ஜாதி வெறி, மத வெறி அப்படிங்கிறதுலாம் வர்றதுக்கு காரணமே இருக்கு. ஃபெனட்டிசிசம் அண்ட் அப்ஸ்கியூராண்டிசம். அப்ஸ்கியூர்னால இருள், இருள் மண்டிய ஒரு நிலை. ஒரு பக்கம் வெறித்தனமா செய்யறது. அதாவது எம் இறை உப்பிறைன்னு நம்ம வள்ளலார் பாடுறதுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கோம். என்னுடைய கடவுள் அதுதான் சொல்லுவோம். எம் இறை அவ்வளவு இல்லை, இறையே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரிதான் போட்டி போட்டுக்குவாங்க எல்லாத்தையும். அதாவது நம்ம சமயங்கள்ல பார்த்தாலும் சைவம் வைணவம் பெருசா இருக்கும். வைணவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வடகலை தென்கலை எல்லாம் இருக்கும். நாம இப்படி போட்டா இது கீழே இருந்ததுன்னா தென்கலை அப்படின்னு ஒரு பேச்செல்லாம் இருக்கு. இப்படி அதுல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும். பிரிச்சு பிரிச்சு ஷியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீம், முஸ்லீம்ல இருக்கும். கிறிஸ்டியன்ஸ்ல மார்த்தோமா, சிரியன் கேத்தலிக், மேஜர் எது பார்த்தீங்கன்னா கேத்தலிக் ப்ரொட்டஸ்டன்ட் இருக்கும். அதுக்குள்ள உட்பிரிவுகள்லாம் நிறைய இருக்கும். பிரிச்சுதான் பார்ப்பாங்க. அப்ஸ்கியூரா இருள் அடைஞ்சதாவும் எந்த மதம் எடுத்துட்டாலும் சரி. புத்த மதமும் ரெண்டாவது வரும், ஜைனத்திலயும் 2 வகை இருக்கு. அந்த மாதிரி புத்தர்லயும் நிறைய வகைகள். அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அது இட் மே ஈவன் வென் அதர்வைஸ் பியூர். ஒருவேளை அது தூய்மையாக இருந்தா கூட லிமிட் அவர் பர்ஃபெக்ஷன் பை ரெஃப்யூசிங் டு சீக் ஹிம் எக்ஸப்ட் இன் அ லிமிட்டட் பர்சன். நான் சிவனாகத்தான் அவனை பார்ப்பேன், நான் விஷ்ணுவாகத்தான் அவனை பார்ப்பேன், முருகனாகத்தான் அவனை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றது இருக்கு இல்லையா, லிமிட்டட் பர்சனாலிட்டி. அப்ப ரெஃப்யூசிங் டு சீ ஹிம் எக்ஸப்ட் இன் அ லிமிட், அந்த வடிவத்தில் மட்டும்தான் நான் பார்ப்பேன், வேறு வடிவத்தில் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லிட்டாரு, பியூர் இருக்கு, லிமிட் ஒரு பியூரிட்டி இங்க இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளைண்ட், நேரோ, இக்னரண்ட் எல்லாம் இல்லாட்டி கூட அது என்ன பண்ணும், நான் இவரை இப்படிதான் பார்ப்பேன், லிமிட்டட் பர்சனாலிட்டி. அண்ட் பை ரீகாயிலிங் ஃப்ரம் த ட்ரூ விஷன் அண்ட் இன்ஃபினிட் விஷன். ரீகாயிலிங்னா சுருண்டுக்கிறது, வேற ஏதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு தரிசனம் கிடைக்குது. அந்த ஒரு இன்ஃபினிட் ஒரு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி அந்த பகவத்கீதை முடிஞ்சதுன்னா ஒரு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு. கண்ணு குசுத்து போதும், என்னால பார்க்க முடியல, போதும் நீ பழைய கிருஷ்ணனா மாறிட்டு அர்ஜுனன் சொல்றாரு. அதனால ரீகாயிலிங் அது சுருங்கி என்னால அதெல்லாம் பார்க்கற அளவுக்கு எனக்கு கண், சூரியனை நம்ம 12 மணிக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியுமா, இந்த 1 நிமிஷம் பார்க்க முடியுமா யோசிச்சுப்பாரு. அதனால அதை ரீகாயில் பண்ணும், சுரு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுருண்டு விடுவோம் அப்படின்னா. இப்போ நான் அடிக்கடி நான் முன்ன காட்டினது, அது காட்டினதே திருப்பி காட்ட வேண்டாங்கிறதுக்காக நான் இது பண்ணேன். அந்த ஒரு ஆணவத்துல வரமுனிங்கிறவரை அகஸ்தியரை வணங்காம இருந்தோம். நானும் சிவனை வணங்குறேன், அவரும் வணங்குறாரு. இதுல சிவனை வணங்குறதுக்குள்ளேயே ஒரு இது, அவரையா நான் வணங்கணும், சிவனை கேட்டதான் வணங்கினா பார்த்தாதா. அது நம்ம தமிழ் பண்பாடுன்னா அடியாருக்கு அடியாருங்கிறது, தாசானுதாசன்ங்கிறது ஒரு வகை. அதாவது அடியார் சேவை செய்தாலே ஆண்டவனுக்கு சேவை செய்த போல ஒரு இது இருக்குது. இப்ப நான் என்ன காட்டுறேன்னா, சக்தி லீலைங்கிற திரைப்படத்துல பிருகு முனிவர் பத்தி இதுல என்ன வேடிக்கைன்னா, இதே நடிகர் தான் அதுல வரமுடியாம வர்றாரு ஆதிபராசக்தியில. அந்த காட்சியை நான் போடுறேன் பாருங்க. அந்த இந்த வார்த்தை லிமிட்டட் இதுங்கிறது வார்த்தைக்கு ஒரு இது, அதாவது இந்த ஒரு வார்த்தை போட்டோம் இல்லையா, லிமிட். அவர் ஒரு வகையில பெனடிசம் இதெல்லாம் இருந்தாலும் பியூரா இருக்கு, அவருடைய லவ் பியூரா இருக்கு. லிமிட் அவர் பெர்ஃபெக்ஷன் பை ரெஃப்யூசிங் டு சீ ஹிம் எக்ஸப்ட் இன் அ லிமிட்டட் பர்சனாலிட்டி. லிமிட்டட் பர்சனாலிட்டி தான் இப்ப இந்த காட்சியை நான் போடுறேன். ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் சிவாய நமக,
ஓம் சக்தி. ஓம் சிவாய நமக. ஓம் சக்தி. ஓம் சிவாய நமக. ஓம் சக்தி. தங்கள் கோரிக்கை ஈடேற சக்தி அருள் புரிவாராக. நிறுத்தம். பிரம்மபுத்திரா, இன்று வேறு யாரும் உமது கண்ணுக்கு படவில்லை போலும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பார்த்து வெகு நாள் ஆயிற்று, பார்த்து விட்டு போகலாமே என்று வந்தேன். வந்தது தவறா? வந்தது தவறல்ல, கூறியது தான் தவறு. தவறா? ஓம் சக்தி என்று தானே கூறினேன். அது குற்றமா? குற்றம், குற்றம், குற்றம். வேறு யாராகிலும் இவ்வாறு உரைத்திருந்தால் அக்கணமே எமது கோபம் சாபமாகி பாவத்தில் ஆட்சி இருக்கும். இது என்ன முனிவரே, சிவபக்தனாகிய நீரே சக்தியை புறக்கணிக்கலாமா? நாரதரே, உமது வேலையை எம்மிடமே தொடங்கி விட்டீரா? பொன்னை விரும்பும் ஒருவன் என்றுமே மண்ணை விரும்பான். அந்த மண்ணிலிருந்து தானே பொன்னே விளைகிறது. விளைந்தால் அதற்காக பொன்னை காட்டிலும் மண்ணை உயர்வாக கொள்ள முடியுமா? சதிபதி என்று தானே சொல்கிறோம். முதலில் சக்திக்கு தானே இடமளிக்கின்றோம். இல்லை, சதிபதி என்றாலே சதிக்கு தலைவன் பதி என்றே பொருள். சக்திக்கு தலைவன் சிவன் என்றே பொருள். எங்கும் எதனிலும் உயிராய் உருவாய் அருவாய் விளங்கும் சிவனே முதல்வன். அந்த சிவன் செயல்பட வலிமை அளிப்பது சக்தி தானே. அந்த சக்தி செயல்பட சிவனாய் விளங்குவதே சிவம் தானே. அதோ பாரு. ஓம் சிவாய நமக. இன்னைக்கு இந்த காட்சியை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், உண்மையான புறா வச்சு. ஏன்னா நம்ம முன்னாடி போன எந்த விலங்குகளும் நாங்க துன்புறுத்தவில்லை. அது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல தான் பண்ணணும். இன்னைக்கெல்லாம் அதான் மயக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க. சிவம் தான் சீவன். சீவன் இல்லை என்றால் சவம். வெறும் சவத்தை வைத்துக் கொண்டு சக்தி எங்கனம் செயல்படும். சீவனான சிவன் பிரிந்தால் சீவராசிகள் அனைத்துமே தடமாகும். சக்தியான சங்கரியும் ஒடுங்குவாள். நான்முகன் முதலாக அனைத்துயருமே ஒடுங்கும். சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகிய முச்சுடர்களும் ஒளியிழந்து இருள் சூழும். பஞ்சபூதங்கள் அற்றுப்போம். ஆதலால் அனைத்துக்கும் சீவனான சிவமே முதற்கடவுள். ஓம் நம சிவாய். எனது ஐயன் உடுக்கையின் ஒலியால் உயர் தோற்றத்தை அளித்து அருட்கரத்தால் அரவணைத்து ஆனந்த நடனம் புரிந்து அனைத்தையும் உருவாக்கிய சிவம் எங்கே? பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு இடமளிக்கும் சக்தி எங்கே? சக்தியை நீக்கி சிவனே என்று தனித்து நிற்பதுதான் சிவோகம். அப்படி என்றால் தாங்கள் மும்மூர்த்திகளையும் வலம் வந்து வணங்கும் தருணம் சதியை விடுத்து பதியை மட்டும் தான் வணங்குகின்றீர்களா? என் வழிபாடு முறையே அதுதான். வாரும், எம்மோடு வந்து பாரு. ஓம் நம சிவாய். இதுல வந்து ஒரு வண்டு மாதிரி போய் சுத்தி வர்றதுதான் அதோட கதை. ஓம் பரபிரம்மணே மைந்தா. வந்து தங்களை மட்டும் வலம் வந்து வணங்கி செல்ல காரணம் என்ன? மைந்தா, இது இன்று நேற்றல்ல, வெகு நாட்களாகவே இப்படி நடந்து வருகிறது. உன் தந்தையாரிடம் கேட்டதற்கு உன்னை வணங்கினாலும் என்னை வணங்கினாலும் ஒன்றுதானே என்று முனிவனுக்கு சாதகமாக பேசுகிறார். சாதகம் மட்டுமல்ல தாயே, அதுதான் உண்மையும் கூட. இருந்தாலும் இந்த பிரிங்கி முனிவருக்கு இத்துணை அகம்பாவம் இருக்கக்கூடாது. இதை தாங்கள் முதல்ல சொல்லுவோம், பிருகுன்னு சொல்ல தப்பு, பிரிங்கி முனிவர் அவரோட பேரு. எப்படித்தான் பொறுத்துக் கொண்டீர்களோ எனக்கே வியப்பாக இருக்கிறது. நாரதா, இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது? நியதி மாறும் போது வியப்பும் திகைப்பும் ஏற்படுவது சகஜம்தானே. தங்களை வணங்கினாலும் தாயை வணங்கினாலும் ஒன்றுதான் என்றால், தாயை அலட்சியப்படுத்தினாலும் தங்களை அலட்சியப்படுத்தினாலும் ஒன்றுதானே. கேள் நாரதா, நன்றாக கேள். கேள்வி பிறந்தால்தான் முடிவு தெரியும். இப்பொழுது தாயும் மகனும் எந்த முடிவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றே விளங்கவில்லையே. விளங்க வேண்டியது தங்களுக்கல்ல தந்தையே, தங்கள் பக்தனுக்குத்தான். அறியாமையில் மூழ்கி கிடக்கும் அந்த முனிவனுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்.
இப்ப அந்த வார்த்தை அறியாமைங்கிற வார்த்தையை வந்து இக்னரன்ஸ், மூழ்கி கிடத்தல், அப்ஸ்கியூரண்டிசம் மாதிரி வந்து ஒரு பியூரிட்டி இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அது வந்து அப்புறம் அவர் நாட்டு பேச விடாம சரஸ்வதி பண்ணிடுவாங்க. லக்ஷ்மி சுத்தும் போது அது ஒன்று வரும். சக்தி வந்து அவருக்கு சக்தியே இல்லாத மாதிரி பண்ணி இவர் எப்படி சுத்துறாருன்னு வண்டி மாதிரி வர முடியாது பண்ணுவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து நாக்குல வர மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்க விஷ்ணு வந்து இதயத்துல சீனிவாசனாக மாறுவாங்க. அவர் உடலில் பாதி கேட்டு அப்ப இவர் வந்து சுத்தவே முடியாத மாதிரி நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் கதையில போகும். ஆனா அந்த நம்ம படிக்க வேண்டிய இந்த விஷயத்தோட கம்பேர் பண்ணா அது நல்லா புரியும். ரெஃப்யூசிங் டு see him except in a limited personality. அப்ப சிவனாகவும் பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் மட்டும் பார்த்துட்டு அந்த சரஸ்வதியோ லக்ஷ்மியையோ அல்லது சக்தியோ பார்க்காம இருக்கிறது. ரீகாயிலிங் ஃப்ரம் த ட்ரூ விஷன் அண்ட் இன்ஃபினிட் விஷன். இதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோட நம்ம நிறைவு செய்வோம். நாளைக்கு நம்ம செய்வோம், தொடங்குவோம். அண்டை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.